ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மூலியமா நான் பல்வேறு தகவல் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, புதுமை பெண் திட்டம். தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக இந்த புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னா, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கு கல்லூரி படிக்கின்ற காலத்தில் மாதத்துக்கு 1000 ரூபா கல்வி உதவித்தொகை வழங்குற திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் அமல்படுத்தினதுக்கு அப்புறம் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் எண்ணிக்கை வந்து 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதனால இந்த திட்டத்தில் இன்னும் செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு கடந்த பட்ஜெட்டு உரையின் போதே வந்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிவிக்கை கொடுத்துருந்தாங்க. அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு எப்படி இந்த திட்டம் அமல்படுத்தப்படுதோ அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தை நீட்டிக்க போகிறோம். அதற்காக வந்து 370 கோடி வந்து ஒதுக்கப்படும் சொல்லிட்டு கடந்த பட்ஜெட் உரையின் போதே தமிழ்நாடு அரசு நிதியமைச்சர் சொன்னாங்க. அதே போல் அதை நடைமுறை கொண்டு வர முகமாக தான் இன்னைக்கு வந்து இந்த அரசாணை ஜியோவை வந்து நேற்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசினுடைய சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவங்க தான் இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசு பள்ளி மாணவிகளுக்கு எப்படி புதுமை பெண் திட்டத்தை அரசு வந்து செயல்படுத்திட்டு வருதோ அதே மாதிரி அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த மாணவிகளுக்கும் இந்த திட்டத்தை நீட்டிச்சு இந்த அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க. சமூக நலத்துறை ஆணையர் வந்து அரசுக்கு வந்து ஒரு கருத்துருவை வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தால் தற்போது வந்து 2,73,000 மாணவிகள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த திட்டத்தை வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகளுக்கும் நீட்டித்தால் அவர்களும் மேற்படிப்புக்கு அது தொடர்ந்து உயர்கல்வி படிக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துருவை வந்து சமூக நலத்துறை ஆணையர் வந்து வழங்கியிருக்காங்க. தற்போது சிறுபான்மையினர் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தமிழ் வழியில் படிக்கும் 23,560 மாணவிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 49,664 மாணவிகள் மேல்நிலை கல்வி பயின்று வருகின்றனர். இந்த திட்டத்தை வரும் கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு நீடிப்பதற்கு கூடுதலாக 35 கோடி 37 லட்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக கோரிக்கை வச்சிருந்தாங்க. அந்த கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசு ஏற்று புதுமை பெண் திட்டத்தை 2024-25 கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிக்கும் மாணவிகளுக்கு நீட்டித்து அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடையும் செஞ்சுருக்காங்க. மாணவிகளுக்கு இது ஒரு பிரயோஜனமான செய்தியாகவும் தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கு. நண்பர்களே, இந்த செய்தி வந்து உங்களுக்கு பிடிச்சமானதாக இருந்தால் மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.